முடியும், வேற யாராலும் நடிக்க முடியாது. 5000 இல்ல 10,000 இல்ல எவ்வளவு வச்சாலும் டிக்கெட் நான் வந்து பார்ப்போம். இன்ட்ரோ சீன்ல எல்லாம் எகிரி கத்துவானு பார்த்தா சைலண்டாக கையை கட்டி உட்காந்துக்கிறானுங்க. அஜித் குமார் பேர், அதுக்கு ஒரு கத்து. விடாமுயற்சின்னு ஒரு பேர், அதுக்கு ஒரு கத்து. அவ்வளோதான் ப்ரோ. தியேட்டர் 2 மணி நேரமாக சைலண்டாக தான் இருக்கிறானுங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் 2 கிளிப்பு பார்த்தீங்க. இந்த 2 கிளிப்பில் வந்து படம் உண்மையிலே நல்லா இருக்கா நல்லா இல்லையா வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டோரி பிளாட் சொல்லிடுவோம். கதையை பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கதை ஒன்றும் புதுசாக இல்லை, எப்பயும் நடக்கிற இந்த ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே ஆக்ஷன், அது கொஞ்சம் சஸ்பென்ஸு, இதெல்லாம் த்ரில்லர், இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அவர் நான் கொடுக்கணும்னு டேரக்டர் முயற்சி எடுத்திருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆச்சா என்னன்றதை கடைசியாக நான் சொல்கிறேன். கதை பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் அஜித் சாரும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்குள்ள வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால நான் பிரிஞ்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மீன் வாயில் வந்து த்ரிஷா வந்து இன்னொருத்தவங்களோட ஒரு அஃபேர் வச்சுருக்காங்க. கடைசியாக வந்து இந்த டிவோர்ஸ் ஹியரிங் வர வரையும், கோர்ட் ஹியரிங் வர வரையும் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லாஸ்ட்டாக நான் ஒரு டைம் வந்து நான் கொண்டாந்து விட்டுட்டு வந்துடுறேன், இது ஒரு லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கள்ள உறவுடா. ஒரு 1 லட்சம் கேட்கலாமா? மஞ்சப்பை ரெடி பண்ணி வை. முதல்ல உன் புருஷன் ராஜேஷோட கதையை முடிப்போம். வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம அர்ஜுன் சாரும் ரெஜினா கசன்ராவும் அவங்களும் வராங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ஆரவ் வந்து ஒரு குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கலாட்டா தண்டனை வழங்க மாதிரி மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். வரான பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. ஸோ அவங்கள்ட்டேருந்து இவங்களை காப்பாற்றி ஒரு கஃபேல போய் நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் அங்கேருந்து ட்ரோல் ட்ரக் மூலிமா நான் வண்டி எடுத்து யூனோ அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஸ்க்கும் மறக்கக்கூடாது. ட்ரோல் ட்ரக் மூலிமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அஜித் சார் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது இல்லையான்றது அவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கஃபேக்கு போகிறாரு. அந்த கஃபேக்கு போனால் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் இதில் வந்து ரெஜினா, அர்ஜுன், அப்புறம் ஆரவ் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா, த்ரிஷாவை கடத்தினவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள மீட்டாரா இல்லையான்றது தான். This is my husband Rakshit. பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும்னு பார்க்கணுன்னா அஜித் சார் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கார் இந்த படத்தில். அஜித் ஃபேன்ஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அதை த்ரிஷாவும் அஜித் சார் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ரொமான்ஸ் சீனு உள்ள வந்து ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக்கலாக இருந்தது. எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு கனெக்டடே இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அஜித் சார் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் வில்லன்னு சொல்லலாம். ஒன்று வந்து அர்ஜுன், இன்னொன்று வந்து ரெஜினா. அர்ஜுனை விட ரெஜினா தான் ரொம்ப ஸ்கோர் பண்ணுறாங்க. நல்ல ஆக்டிங் இருக்குது. அவங்கள ஏன் நம்ம தமிழ் சினிமா வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. த்ரிஷா வந்து அவங்களோட ரூலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவரை வந்து ஃபிசிக் ரொம்ப நல்லாவே இருந்தது. பார்க்கவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த கேரக்டராகவே இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ்ன்னு சொல்லணும்னா காருக்குள்ளே ஒரு ஃபைட் நடக்கும். அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த தேட்டர் ஃபீல் வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. மியூசிக் பற்றி சொல்லணும்னா அனிருத் வந்து அந்த பிஜிஎம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹைப்பாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கடவுளே அஜித்தே அதை வச்சு தீம் போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கங்கே பிரேக் வருது. அந்த பிரேக்கில் வந்து அஜித்தே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. உங்க கோவம் எனக்கு புரியுது. உண்மையிலே மியூசிக் நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மெலடி சாங் மாதிரி ஒன்று வரும், அந்த பிரிஞ்சு போகிற மாதிரியான சீனில். அதுவும் ஓரளவுக்கு டச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலாக வந்து அந்த கார் சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நெகட்டிவ்ஸும் பார்க்கணுன்னா வந்து ஸ்டோரி லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே என்கேஜாகவே இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக இருந்தது. அது வந்து லவ் மாதிரி இந்த ஃபீலிங்ஸே வராத மாதிரி இருந்தது. அது டச்சே ஆகலை. அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது.
இப்பவே கண்ணை கட்டுது. போடும்போதே வந்து ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கடவுளே அஜித்தேன்னு கத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சவுண்டே இல்லை. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நம்ம தான் உட்காந்து தேட்டரில் படம் பார்க்குறோமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் படம் வந்து ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, தாங்க முடியல. அதே மாதிரி எதிர்பார்த்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருந்தது. ரொம்ப வந்து யோசிக்கிற மாதிரி, ரொம்ப வந்து ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி இல்லை. அப்படியே பிளெயினாகவே தெரிஞ்சுது, இதுதான் ட்விஸ்ட், இது இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றது. நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம், அங்க கொண்டே வச்சீங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப என்கேஜாகவே இல்லை. கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெஜினா வந்து அந்த குழப்பி பேசுறது வந்து ரொம்ப நல்லாவே நம்மளே வந்து ஒரு மாதிரி யோசிக்க வச்சுது. அது தவிர்த்து பார்த்தோம்னா எதுவுமே வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் எடுத்த படத்திலே இது வந்து தான் சும்மா ஆவரேஜான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட தடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடையார தாக்க, மீகாமா, அப்புறம் வந்து கழகத்தலைவன், இதெல்லாம் கூட வந்து ரொம்ப என்கேஜாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த லவ் ட்ராக்லாம் வந்து எஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு படத்துலையுமே வந்து கொஞ்ச நேரம் தான் வர மாதிரி இருக்கும். அந்த கொஞ்ச நேரமே வந்து ரொம்ப என்கேஜாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த ரொமான்ஸ் அண்ட் லவ் தான். பட் ஆனால் அது கனெக்டடே ஆகலை. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு டேரக்டரும் வந்து நல்ல படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அஜித் சாருக்கோ இல்லை விஜய் சாருக்கோ ஒரு பெரிய ஹீரோக்கோ வந்து ஒரு படம் எடுக்கணும்னா ஏன் தான் இப்படி சொதப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. மொத்தமாக சொல்ல போனோம்னா விடாமுயற்சி, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நான் ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, take care everyone.